உன்னைக்கு பல்லு வந்தோம். நார்மலி எங்கள் ஊரில் குழந்தைங்களுக்கு பல்லு வந்தால் பல்லட வைக்கல் இல்லை பல்லப்பம் வைக்கல் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணுவாங்க. ஆக்சுவலி இவனுக்கு பல்லு வந்து கொஞ்சம் மாதம் ஆகிடுச்சு. கொஞ்சம் பிஸியானதுனால எங்களால் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கும், வீட்டில் இருக்கவங்களாம் சேர்ந்து வச்சு பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். அதுக்கு மெயினாக தேவையான விஷயம் பல்லப்பம். ஆக்சுவலி அதுக்கு பல்லடன்னு சொல்லுவாங்க, பல்லப்பம்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கொஞ்சம் ஆட்டை போட்டு எடுத்துக்கணும். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி, அதில் உப்பு மிக்ஸ் பண்ணி அது வந்து அந்த பொடியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நார்மலாக நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவு பசைஞ்சு வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பசைஞ்சு வைக்கணும் நல்லா. இவன் வேறு நடுவில் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். என்னடா பண்ணுறா இவ, எனக்கு தரத்துக்கா இல்லை இவங்களே சாப்பிட்ருவாங்களோ அப்படின்னு டவுட்டோட. இனி அந்த மாவை நல்லா பசைஞ்சு பூரிக்கெலாம் செய்வோம் பார்த்தீங்களா, குட்டி குட்டி பவுலாக, அந்த மாதிரி இது ஒரு குட்டி குட்டி பவுலாக செய்யணும். இனி அதில் கொஞ்சம் தேங்காய், அப்புறம் சர்க்கரை, அப்புறம் அவில் உங்களுக்கு தேவையான எடுத்துக்கலாம், இல்லைனா வேணாம். ஆனால் அது மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதெல்லாம் செப்ரேட்டாக ஒரு பிளேட்டில் இல்லை ஏதாவது பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஆக்சுவலி இவங்க இது பண்ணுறதுக்குன்னு ஒரு அச்சு வச்சுருக்காங்க. அந்த அச்சில் தான் இவங்க பண்ணாங்களே. இனி அந்த மாவை சப்பாத்தி பரத்துகிற மாதிரி பரத்தி அது வந்து அந்த அச்சில் வச்சு அதில் வந்து இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல தேங்காய், சர்க்கரை, வெல்லம், அதை போட்டுட்டு அந்த அச்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு அழகான ஷேப்பில் அது வெளியில் எடுத்தாங்க. லாஸ்ட்டாக அதை எடுத்து கடாயில் எண்ணெயில் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி அழகாக அது வெளில எடுத்தாங்க. அவ்வளோதாங்க, பல்லப்பம் ரெடி. இதுக்கு நடுவில் சைடு கேப்பில் சார் வந்து இருக்கிற சர்க்கரையெல்லாம் நல்லா மென்று சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி. இனி நம்ம வீட்டிலே பண்ணுற அந்த குட்டி ப்ரோக்ராமாக பண்ண போகிறோம். அது மெயினாக எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு விளக்கு வைப்போம். விளக்குக்கு முன்னாடி ஒரு இது மாதிரி லைக் வேஷ்டி, முண்டு அந்த மாதிரி வச்சுட்டு அதில் நிறைய திங்ஸ் வைப்போம். நிறைய திங்ஸ் இந்த சென்ஸ் பென்னு, புக்கு, அப்புறம் கேர்ள்ஸ்னால் மேக்கப் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி பொருள், பாய்ஸ்னால் கார், டாய்ஸு அந்த மாதிரி, அப்புறம் கோல்டு, கேஷு, அந்த மாதிரி நிறைய திங்ஸ் வைப்போம். ஒரு திங்ஸுக்கும் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. அது மெயினாக என்ன பார்ப்பாங்கன்னா, பசங்க அதை வந்து எதை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கேஷை சூஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து பணக்காரன் ஆவாங்க, இல்லைனா கேஷ் நல்லா சம்பாதிப்பாங்க அந்த மாதிரி. ஸோ நாங்கள் மெயினாக என்னென்ன வச்சோன்னா பல்லப்பம் வச்சோம். பல்லப்பம் ஆக்சுவலி அவன் பல்லப்பம் சூஸ் பண்ணால் அவன் ரொம்ப சாப்பாடு ராமனாக இருப்பான், சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அப்புறம் புக்கு வச்சோம். புக்குனா நல்லா படிப்பான், ஃப்யூச்சரில் ரொம்ப பெரிய அறிவாளியாக இருப்பான், அந்த மாதிரி படிப்பிஸ்டாக இருப்பான் அந்த மாதிரி. அப்புறம் பென்னு சேம், அதுவும் அதே மாதிரி தான். பென்னுனா ஒன்று ட்ராயிங்கில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த மாதிரியும் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா, அதுக்கப்புறம் கேஷ் வச்சோம். கேஷ்னால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேஷ் நல்லா சம்பாதிப்பான், நல்லா பணக்காரன் ஆவான் அந்த மாதிரி. அப்புறம் கோல்டு வச்சோம். கோல்டு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனா இருப்பான், கோல்டு நல்லா இது பண்ணுவான், சேமிப்பான் அந்த மாதிரி. அப்புறம் கார் வச்சோம். கார்னால் வெஹிக்கிள் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லவனாக இருப்பான் அந்த மாதிரி. அப்புறம் வெளிச்சல் வச்சோம். சத்தியமாக எனக்கு வெளிச்சலுக்கு தமிழ்லாம் என்னன்னு தெரியாது. வெளிச்சல் இந்த சென்ஸை என்னென்னா, தேங்காய் இருக்குல்ல, தேங்காயோட குட்டி இது அதுதான். அது எதுக்காக வைக்கிறோன்னா, அது வந்து லேண்டு சம்மந்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும், லேண்டு வாங்குவான் நிறையா அந்த மாதிரி. அப்புறமா வந்து கத்தி வச்சோம். கத்தி எதுக்குன்னா, ஆக்சுவலி ஆயுதமாக சம்மந்தப்பட்ட மாதிரி சூஸ் பண்ணுவான். இப்போ ஃப்யூச்சர் ஃபீல்டு அந்த மாதிரி ஒரு இதில் சூஸ் பண்ணுவான் அப்படின்னு. இதில் வந்து நிறைய திங்ஸ் ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் நாங்கள் இதெல்லாம் மட்டும்தான் ஆட் பண்ணோம். வேணும்னா இன்னும் நிறைய பொருள் இருக்குது ஆட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு லைக் பெயிண்டிங் இது வைக்கலாம், டாக்டராக இருந்தால் ஸ்டெதஸ்கோப் வைக்கலாம், அந்த மாதிரி நூல் வைக்கலாம், டெய்லர் அப்படின்றதுக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் இதெல்லாம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம யூஸ்வலாக பேபிஸோட சின்ன மூமெண்ட் கூட நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம்ல, சின்ன மைல் ஸ்டோன், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். அதே மாதிரி அவங்க பல்லு வந்ததும் ஒரு குட்டி செலிப்ரேஷன் மாதிரி நம்ம யூஸ்வலாக வீட்டில் பண்ணுவோம். ஆனால் இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், பசங்க என்ன சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது. எங்களுக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட் ரொம்பவே இருந்தது. ஸோ சார் இப்போ ரெடி ஆகிற என்ன தான் அப்படி சூஸ் பண்ணுறாருன்னு நம்மளும் பார்க்கலாம். ஓகே சார் ரெடி. ஆஹா என்ன சிரிப்பு, இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அங்கே போய் என்ன எடுக்க போகிறான்னு தெரியல. அவனும் ரெடியாக இருக்கான். ஆக்சுவலி இந்த மாதிரி யோசிக்கிறான், நம்ம முன்னாடி எந்த பொருளுமே வைக்க மாட்டாங்களே, இன்றைக்கின்னு இவ்வளோ பொருள் நம்ம முன்னாடி இவ்வளோ தைரியமாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக அதே யோசிச்சுட்டு இருந்தான். திரும்பி எங்களெல்லாம் வேறு பார்த்துட்டு இருந்தான். இது நமக்கு தானா இல்லை நம்மளை ஏமாத்துறாங்களா, விளையாட்டு காமிக்கிறாங்களா அந்த மாதிரி. ஃபைனலாக லாஸ்ட்டாக ரொம்ப நேரம் கழித்து அவன் ஃபஸ்ட்டு போய் எடுத்தது கார். அப்போது அவனுக்கு வெஹிக்கிள் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நிறைய கார் வாங்குவான் போல், பார்க்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் அவன் டச் பண்ணது வந்து புக்கு. ஆக்சுவலாக அந்த புக்கை எடுக்கணும், அந்த புக் ஓப்பன் பண்ணணும்னு நிறைய ஆசை இருந்தது. ஆனால் அவனை விட அந்த புக்கு கொஞ்சம் வெயிட் அதிகமானதுனால அவனால் ஒன்றும் பண்ண முடியல.
அப்புறமா கொஞ்சம் ட்ரை பண்ணான். அப்புறமா விட்டுட்டு சரி பக்கத்தில் வந்து கேஷ் இருந்தது, நெக்ஸ்ட்டு கேஷ் எடுக்கலான்னு சொல்லிட்டு கேஷ் டச் பண்ணான். கேஷ் எடுத்தான். மெயினாக வந்து முதல்ல 3 பொருள் என்ன பொருள் எடுக்கிறாங்க அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ இவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வெஹிக்கல் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்புறம் புக்கு படிப்பான் போல் நல்லா. அதுக்கப்புறம் நல்லா கேஷ் வேணும் போல். அப்புறமா நாங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டோம். அதுக்கப்புறம் கோல்டு எடுத்தான். அப்புறமா வந்து ஃபுட்டுக்கு போயிட்டான். சாப்பாடுக்கு போயிட்டு அதை நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அவனை பார்த்து எங்களுக்கே கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. சரி நம்ம செஞ்சு வச்ச பல்லப்பம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ண கொடுத்து அப்புறமா நாங்களும் சாப்பிட்டோம். அவ்வளோதான், இந்த ப்ரோக்ராம் ஓவர். ஆக்சுவலி என்னென்னா மெயினாக நிறைய பேருக்கு தெரியாது. கேலிக்கட் சைட்லலாம் இருக்குது, கேரளாலேயே நிறைய டிஸ்ட்ரிக்டில் நிறைய பேருக்கு இது தெரியாது. சென்னையிலையும் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. சரி இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஓன் வாய்ஸில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சு